ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ரித்தி சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேத்ஸ் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸு 1.1 4th சம்மு பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ சம் என்னென்னு படிச்சிடலாமா? இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 5,6, பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் 4,5,6, C is equal to set of 5, 6, 7. Show that A cross A is equal to B cross B intersect C cross C. இதான் கொடுத்துருக்காங்க. A செட்டு B செட்டு C செட்டு கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம A cross Aவும் B cross B intersect C cross Cயும் ஈக்குவலா அப்படின்னு காட்ட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து நம்ம எழுதிக்கலாம். Given A is equal to set of 5, 6. B is equal to set of 4, 5, 6. C is equal to set of 5, 6, 7. இப்போ இதிலேருந்து நம்ம என்ன போடணும்? நம்ம A cross A is equal to B cross B intersect C cross C. இதான் வந்து செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் A cross Aவை LHSன்னு எடுத்துக்கலாம். B cross B intersect C cross Cயை RHSன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம LHS கண்டுபிடிக்கிறோம். அதாவது A cross A கண்டுபிடிக்கிறோம். இப்போ A cross A நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்? அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். ஏ செட்டை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 5, 6 கிராஸ் 5, 6. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் பண்ணலாம். எப்படி போடணும்? 5, 5, 5, 6, 6, 5, 6, 6. இதான் ஏ கிராஸ் பி அப்படிங்கிறது. இப்போ போடலாமா? 5, 5, 5, 6. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6. இதுதான் ஏ கிராஸ் ஏ அப்படிங்கிறது. இதை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம்? ஈக்குவேஷன் 1ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? அடுத்தது நம்ம பி கிராஸ் பி இன்டர்செக்ட் சி கிராஸ் சியை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பி கிராஸ் B intersect C cross Cயை நம்ம பார்க்க போகிறோம். இது என்னது? RHS. இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துடலாம்? B cross Bயை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அதுக்காக என்ன பண்ணலாம்? B செட்டை எழுதி வச்சுக்கலாம். 4, 5, 6 cross 4. மறுபடியும் என்ன எழுதணும்? 4, 5, 6. இதை எப்படி கிராஸ் பண்ணணும்? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. இதுதான் வந்து B கிராஸ் Bங்கிறது. எடுத்து எழுதிக்கலாமா? 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5, 6, 6. ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? C கிராஸ் சியை கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி வச்சுக்கலாம்? சி செட்டை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 5, 6, 7. இதுதான் சி செட்டு. மறுபடியும் நம்ம எதை தான் எழுதணும்? 5, 6, 7. இதுதான் வந்துட்டு சி கிராஸ் சி அப்படிங்கிறது. இப்போ எப்படி நம்ம வந்து கிராஸ் பண்ணலாம்? 5, 5, 5, 6, 5, 7. 6, 5, 6, 6, 6, 7. 7, 5, 7, 6, 7, 7. இதுதான் வந்துட்டு C கிராஸ் C அப்படிங்கிறது. இப்போ நம்ம எழுதிக்கலாமா? என்ன எழுதணும்? 5, 5, 5, 6, 5,
7, 6, 5, 6, 6, 6, 7, 7, 5, 7, 6, 7, 7. இதுதான் வந்துட்டு C cross C அப்படிங்கிறது. இப்போ அதுலேருந்து என்ன கேட்டிருக்காங்க? B cross B intersect C cross C கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது வந்து என்னது? RHS. இப்போ நம்ம வந்து B cross B intersect C cross Cயை நம்ம போடலாம். B cross B intersect C cross C. இன்டர்செக்ட்னா என்ன சொல்லியிருக்கேன்? இன்டர்செக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு நம்பருக்கும் ரெண்டு செட்டுக்கும் உள்ள காமன் எலமெண்ட்ஸ் தான். ஓகேவா? காமன் எலமெண்ட்ஸை தான் நம்ம வந்து இன்டர்செக்ட்னு சொல்கிறோம். அப்போ B cross B இங்கே இருக்குது, C cross C இங்கே இருக்குது. இதுலேருந்து காமனாக என்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இதில் 4,4 இருக்குது, இதில் 4,4 இல்லை. அப்போ ராங் போட்டுடலாம். 4,5 இருக்குது, இதில் 4,5 கிடையாது. அப்போ ராங் போட்டுடலாம். 4,6 இருக்குது, இங்கே 4,6 இல்லை. அப்போ ராங் போட்டுடலாம். 5,4 இருக்குது, இங்கே 5,4 கிடையாது. அப்போ ராங் போட்டுடலாம். 5,5 இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. அப்போ டிக் போட்டுடலாம். 5,6 இருக்குது, இங்கேயும் 5,6 இருக்குது. அப்போ டிக் போட்டுடலாம். 6,4 இருக்குது, இங்கே 6,4 இல்லை. அப்போ ராங் போட்டுடலாம். 6,5 இருக்குது, இங்கேயும் 6,5 இருக்குது. அப்போ டிக் போட்டுடலாம். 6,6 இருக்குது, இங்கேயும் 6,6 இருக்குது. அப்பையும் அதையும் நம்ம டிக் போட்டுடலாம். இப்போ B cross Bயில் எல்லாமே டிக்கா ராங் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ராங் ஆகிருக்கு, ராங் 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 டிக் 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 ராங் டிக் டிக் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த பேலன்ஸ் இருக்கு இல்லையா, டிக்கு அல்லது ராங் இல்லாத அது எல்லாமே வந்து B cross Bலையும் இருக்காது. ஓகேவா? அப்போ அதுலேயும் நம்ம ராங் போட்டுடலாம். இது மாதிரி நம்ம போட்டு வைக்கிறது மூலயமா நமக்கு மிஸ்டேக் வந்து கண்டிப்பாக வராது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 5,5 இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? 5,6 இருக்குது. அடுத்தது என்ன இருக்குது? 6,5 இருக்குது. அடுத்தது 6,6 இருக்குது. ஓகேவா? இதுதான் வந்துட்டு B cross B intersect C cross C. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ A cross Aவும் B cross B intersect C cross Cயும் சமமாக இருக்கா அப்படின்னு பார்த்துடலாம். ஓகேவா? இப்போ எங்கே இருக்குது? இங்கே A cross A இருக்குது. 5,5 இங்கே இருக்குது, இங்கேயும் 5,5 இருக்குது. ஸோ டிக் போட்டுக்கலாம். 5,6 இருக்குது, 5,6 இருக்குது, டிக் போட்டுக்கலாம். 6,5 இருக்குது, 6,5 இருக்குது, டிக் போட்டுக்கலாம். 6,6 இருக்குது, 6,6 இருக்குது, நம்ம டிக் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் 1 = 2 ஈக்குவல்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன எழுதணும்? நம்ம LHS = RHS. அதாவது ஈக்குவேஷன் 1 = ஈக்குவேஷன் 2 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ எடுத்து ஒரு முறை எழுதிக்கலாம். A cross A = B cross B intersect C cross C. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டும் என்னாச்சு? சமமாகிடுச்சு. ஃபைனலாக என்ன எழுதணும்? ஹென்ஸு ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிடணும். அப்படி இல்லைன்னா வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடணும். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட், இப்போது இந்த சம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இந்த சம்மை பற்றின ஃபீட்பேக் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் எழுதுங்க. ஓகே ஸ்டூடெண்ட், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.